நேற்று வெள்ளை அறிக்கை அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறது. இதில் 13 லட்சம் கோடி கடன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதில் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு என்னோட ட்விட்டரில் கூட நான் போட்டிருக்கேன். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் திட்டங்கள் இருந்தாலும் அவர்களால் உபரி பட்ஜெட்டை காண்பிக்க முடிகிற பொழுது ஏன் தமிழகத்தால் அது செய்ய முடியவில்லை என்று சென்ற ஆட்சிக்கு கேள்வி கேட்கின்ற அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் அபரிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இவர்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய 2500 ரூபாய் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் அது விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது. ஆனாலும் அந்த 2500 ரூபாய் ஏறக்குறைய 1,57,00,000 பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அரசிற்கு 47,000 கோடி ரூபாய் தேவை. அதே போல அவர்கள் விவசாயிகளுக்கு 79 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் 11,910 கோடி ரூபாய் தேவை. அதே போல ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதில் ஏறக்குறைய 1.85 கோடி பேருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு வேண்டிய செலவு 5,400 கோடி ரூபாய். 5,400 ரூபாய் ஒருவருக்கு தேவையாக இருக்கிறது. 9,990 கோடி ரூபாய், 9,990 கோடி ரூபாய் கேஸ் சிலிண்டர் கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதிக்காக. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக இவர்களுக்கு 8,438 கோடி ரூபாய் தேவை. ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன், லேபரர்ஸ்க்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த தொகை 10,000 வீதம் 96 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு வேண்டிய தொகை 9,500 கோடி ரூபாய். இப்படி எல்லாவற்றிலும் நாம் கணக்கு பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு தேவை. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் அதன் வருமானத்தை எங்கே இருந்து பெறப்போகிறார்கள், அதற்கான திட்டம் என்ன? ஆக வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமே, இதை எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும். ஏதோ வெள்ளை அறிக்கை இதற்கு முன்னால் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சாக்குப்போக்காக இருக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு இவர்கள் அடிப்படையில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே தேவை. இன்னொன்றையும் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு அவர்கள் முழு கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இன்று 50,000 சொன்னாங்க, அப்புறம் 75,000 சொல்றாங்க, அப்புறம் 75,000க்கு மேல வாங்கின 30,000 நாங்கள் குறைப்போன்றாங்க. ஆக முற்றிலுமாக விவசாய மக்கள் மீது அக்கறை இல்லாமையும் காண்பிக்கப்படுகிறது. இது எல்லாமே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரின் மனதையும் உலுக்க வைத்து கொண்டிருப்பது பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் பலாத்கார குற்றங்கள். ஆனால் முதலமைச்சர் இதில் ஒரு பதற்றமோ உடனே போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் இந்த அரசாங்கம் இன்னும் போர்க்கால அடிப்படையில் அது நிதி நிலைமையாக இருக்கட்டும், ஊழலை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கை சரி செய்வதாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும், போர்க்கால அடிப்படையில் இவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.